வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அட்டகாசமான ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். அதாவது இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஐ டெடிகேட்டிங் டு ஆல் கேன்சர் பேஷண்ட்ஸ், அல்சர் பேஷண்ட்ஸ் அண்ட் கேன்சர் பேஷண்ட்ஸ். என்ன தெரியுது இல்லைங்களா? ஸ்வீட் பொட்டேட்டோ. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். என்னென்னு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்கிறேன். இது ஸ்வீட் பொட்டேட்டோ, இது கொத்தமல்லி, இது வெங்காயம். இதுக்குரிய இன்க்ரீடியன்ஸ் பாருங்கள், ரொம்ப ரொம்ப கம்மியான டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது கரம் மசாலா வீட்டில் அரைச்சது, மஞ்சள் தூள் வீட்டில் அரைச்சது, மிளகு சீரகம் சோம்பு வறுத்து வீட்டில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தேவையான பொருட்கள் இவ்வளோ தான். இதோட இன்னொரு முக்கியமான ஐட்டம் ஒன்று காட்டணும். என்னென்னு தெரியுதுங்களா? இதுதான் வந்து லெஃப்ட் ஓவர் ரைஸு. சரிங்களா? இந்த ரைஸை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் சின்ன சின்னதாக பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம இப்போ பொரிச்சு எடுக்கணும். நல்லா கடல் எண்ணெயில் நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கோங்க. சரிங்களா? இதை நான் பொரிச்சுட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஸ்வீட் பொட்டேட்டோவில் வந்து நார்ச்சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் நமக்கு வெயிட் லாஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. இதில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எல்லாமே இருக்குது. பொட்டாசியம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச். இது நம்ம இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ டெய்லி ஒன்று சாப்பிட்டே வந்தோம் அப்படின்னா கேன்சர் வராமல் ப்ரிவென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி கேன்சர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய முக்கியமான கிழங்கு வகைகளில் எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கு தான் முதலிடம் இருக்குது. அதனால் வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இதை ஃபஸ்ட்டு பொரிச்சிட்டு வந்துடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் எந்த மேரினேஷனும் பண்ணல, டைரெக்டாக அப்படியே வெறுமனை பொரிச்சு எடுக்கிறேன். சீசனிங் வந்து நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பக்கம் ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த பக்கம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லியும் ஆனியனும் சேர்த்துடலாம். வெறுமனை கொத்தமல்லி ஆனியன் தான் சேர்க்குறேன். பாருங்கள், வேறு எதுவுமே நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணல. இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலாஸ் எல்லாமே இது ஆனியன் வந்து கொஞ்சம் வறுபடும் போது ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்வீட் பொட்டேட்டோக்கு ஃப்ரைட் ரைஸ்க்கு இங்கே பாருங்கள் கொஞ்சமாக இந்துப்பு ஆட் பண்ணுறேன். இந்துப்பு இல்லைன்னா கல்லுப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், கரம் மசாலா, அந்த மிளகு ஜீரக சோம்பு வறுத்து இடித்து வச்ச பவுடர், இவ்வளோ தான். இதுதான் டோட்டல் சீசனிங்கே. சரிங்களா? இங்கே பாருங்கள், ஸ்வீட் பொட்டேட்டோ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன், அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை எடுத்து வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோ வந்து இப்போ இந்த ஃப்ரையில் நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வறுத்து வச்சுருக்க ஸ்வீட் பொட்டேட்டோவை நம்ம இந்த ஆனியன் மசாலாவில் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணணும்? ரைஸை தான் சேர்க்க போகிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், உதிரி உதிரியாக எவ்வளோ சூப்பராக ஸ்வீட் பொட்டேட்டோ ஃப்ரைட் ரைஸ் எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பாருங்கள். இது வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். அல்சர் பேஷண்ட், கேன்சர் பேஷண்ட் தான் சாப்பிட்ணுன்னு கிடையாது, எல்லாருமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. ஸோ நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய், டேக் கேர்.